ஆகச்சிறந்த ஒரு சிறப்பு வாய்ந்த குணம் படைச்சவங்க தான் விருச்சிக ராசி அன்பர்கள். நீங்கள் சுயமரியாதைக்கு எப்போவுமே அதிகமாக முக்கியத்துவம் தரக்கூடியவங்களா நீங்கள் இருப்பீங்க. உங்களுக்கு பாருங்கள், இந்த மாதம் பலவிதமான கிரகநிலை பயிற்சிகள் ஏற்பட போகுது. இந்த கிரகநிலைகள் உங்களோட வாழ்க்கையில் என்ன மாதிரியான மாற்றத்தையும் திருப்பத்தையும் ஏற்படுத்த போகுது. அதாவது சாதகமாக என்ன நடக்கும், பாதகமாக என்ன அமையும், பாதகமான விளைவிலிருந்து நீங்கள் தப்பிக்க என்ன செய்யணும், இது பற்றின ஒரு முழுமையான தகவலையும் நாங்கள் உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு விருச்சிகம் ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் பயனுள்ள பதிவாக இருக்கும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஏற்பட்டிருக்கக்கூடிய கிரகநிலை அமைப்பு குறிப்பாக உங்களோட தொழில், நிதி, குடும்பம் மற்றும் ஆரோக்கியத்தில் என்ன மாதிரியான முன்னேற்றத்தை தரப்போகுது அல்லது ஏதாவது பின்னடைவு ஏற்படுத்துமா அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். விருச்சிகம் ராசி செவ்வாய் பகவான ராசி அதிபதியாக கொண்டது. நீங்கள் செவ்வாய்க்கிழமையில் முருகன் வழிபாட்டை தொடர்ந்து செய்து வருவதன் மூலம் நன்மைகளை பெறலாம், நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடைய முடியலாம். மனமாற செவ்வாய்க்கிழமையில் முருகப்பெருமானுக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபடுவதால் தீராத துன்பத்திலிருந்தும் நீங்கள் மீண்டு வர முடியும். முருகப்பெருமான் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா பழனி ஆண்டவருக்கு அரோகரா அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. பழனி ஆண்டவனின் அருளால் விருச்சிகம் ராசி அன்பர்கள் உங்களோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து வித பிரச்சனைகளும் தீர்ந்து நல்ல ஒரு முன்னேற்றத்தோட சிறப்பாக வாழ வாழ்த்துக்களையும் உங்களுக்காக இறைவனிடம் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். மேலும் உங்களோட சொந்த ஜாதகத்தை எளிய முறையில் கணிப்பதன் மூலம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் பெற முடியும். அது எளிமையாக பெற நினச்சா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணாலே போதும். எளிய முறையில் சொந்த ஜாதக கணிப்பை நீங்கள் விரைவாக தெரிஞ்சுக்கலாம். அனைத்து வகையிலுமே முன்னேற்றம் பெற இது உங்களுக்கு உதவியாக இருக்கும். இந்த ஒரு வாய்ப்பை தவறாமல் யூஸ் பண்ணிக்கோங்க. விருச்சிகம் ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் ஏற்பட்டிருக்கக்கூடிய கிரகநிலை அமைப்பால் என்ன மாதிரியான விளைவுகள் இப்போ ஏற்பட போகுது அப்படிங்கிறத வாங்க நாம் இப்போ விரிவாக பார்க்கலாம். விருச்சிகம் ராசி அப்படின்னு சொன்னாலே சொன்ன சொல் தவறாதவங்களா இருப்பீங்க. நீதி நேர்மைக்கு கட்டுப்பட்டவங்களா நீங்கள் இருப்பீங்க. உங்களுக்கு பாருங்கள், இப்போ கிரகநிலை அமைப்பு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். எதையுமே துணிச்சலாகவும் தைரியமாகவும் செயல்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு கொண்டவங்க தான் விருச்சிக ராசி அன்பர்கள் நீங்கள். இப்போ பாருங்கள், இந்த மாதம் சில கிரக அமைப்புகள் உருவாகியிருக்கு. இந்த முக்கியமான கிரகநிலை மாற்றங்கள் ஒவ்வொரு ராசிக்குமே அதற்கேற்றது போல சாதகமான வாய்ப்பையும் தருது, பாதகமான நிலையும் கொடுக்குது. இந்த விருச்சிகம் ராசி அன்பர்களுக்கு இந்த முக்கிய கிரக பயிற்சி என்ன மாதிரியான அமைப்பை தரப்போகுது, குறிப்பாக தொழில் மற்றும் நிதி, குடும்பம் மற்றும் ஆரோக்கிய துறைகளில் என்ன மாதிரியான மாற்றமாக முன்னேற்றமாக உருவாக்குமா அப்படிங்கிறத நாம் இப்போ பார்க்க போகிறோம். அந்த வகையில் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு பொறுத்த வரைக்கும் பாருங்கள், இப்போ ஏற்பட்டிருக்கக்கூடிய கிரக அமைப்பு சூரியன் துலாம் ராசியிலையும், புதன் விருச்சிக ராசியிலையும், சுக்கிரன் கன்னி ராசியிலையும், செவ்வாய் விருச்சிகத்திலையும், குரு கடகத்திலையும், சனி மீனத்திலையும் இருக்காங்க. ராகு கும்ப ராசியில் இருக்காங்க. இந்த கிரகங்கள் மாற்றம் அடையும் பொழுது இந்த கிரக நிலைகள் மாறுபடும். அப்பொழுது ஒவ்வொரு ராசிக்குமே தாக்கம் வரும். அந்த வகையில் இப்போ இந்த மாற்றம் விருச்சிக ராசிக்கு கொடுக்கக்கூடிய பலன்கள் அப்படின்னு பார்த்தா, இந்த மாதம் ஒட்டு மொத்தமாக பார்த்தா கொஞ்சம் சாதகமான பலன்கள் எல்லாமே உங்களுக்கு உண்டாகக்கூடிய யோகம் அமைஞ்சிருக்குன்னு கூட சொல்லலாம். ஆனால் பாருங்கள், உங்களோட ஆளுமை மற்றும் சுய வளர்ச்சியில் நீங்கள் அதிகமாக தீவிரம் காட்டணும். உங்கள் லக்னாதிபதி செவ்வாய் உங்கள் 1ஆம் வீட்டில், அதாவது இந்த மாதம் முழுவதுமே சக்தி வாய்ந்த ஒரு அமைப்பில் இருக்கிறாரு. புதன் 22ஆம் தேதி வரைக்கும், சூரியன் 16ஆம் தேதியிலிருந்து, சுக்கிரன் 26ஆம் தேதியிலிருந்து இந்த 3 கிரக அமைப்புமே உங்களுக்கு சிறப்பான வகையில் யோகம் தரக்கூடிய சஞ்சாரத்தில் நடக்க போகுது. உங்கள் லக்கணத்தில் இந்த கிரகத்தின் சேர்க்கை இருக்கும். மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு அமைப்பு இது. கவனக்குறைவாக எந்த ஒரு விஷயத்தையும் செய்யக்கூடாது. திறமையாக செயல்படுற ஒவ்வொரு விஷயத்திலுமே நன்மையை நீங்கள் பெறுவீங்க. உங்களோட முடிவுகளில் உறுதியாக எப்போவுமே இருக்கணும். அதே போல் இந்த அமைப்பு எல்லாமே ஒரு சாதகமான பலன் அப்படின்னு கூட சொல்லலாம். அதுலேயும் மிகப்பெரிய வரமாக உங்கள் 9ஆம் வீட்டில் பாக்கியஸ்தானத்தில் உச்ச குரு இருக்கிறாரு. இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு அதிர்ஷ்டமான வாய்ப்புகள் வரும். வரக்கூடிய வாய்ப்புகளை சரியாக நீங்கள் பயன்படுத்திக்கணும். ஞானம், பெரியவங்க கிட்ட ஒரு ஆதரவு, ஆன்மீக வழிகாட்டுதல், இது எல்லாமே உங்களோட வாழ்க்கையில் மேன்மையை கொடுக்கும். சிறப்பான யோகம் பெறக்கூடிய வாய்ப்பு இப்போ இந்த மாதம் உருவாகிட்டு இருக்கு. வரக்கூடிய வாய்ப்புகளை சரியாக நீங்கள் பயன்படுத்திக்கிட்டா பெரும்பாலும் நன்மைகளை பெறலாம். தொழில் ரீதியாக உங்கள் லக்கணத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்பு தீவிர ஆற்றலின் காரணமாக உங்களுக்கு கொஞ்சம் வேலை பளுவையும் மன அழுத்தத்தையும் தரலாம். இந்த மாதம் நீங்கள் சில கூடுதல் பொறுப்புகளையும் ஏற்க வேண்டியதாக இருக்கும். உங்கள் கவனக்குறைவோ அல்லது கடுமையான வார்த்தைகளோ சில சிக்கல்களை கொடுத்துடும். கவனமாக இருங்க. உங்கள் சகாக்கள் மற்றும் உயர் அதிகாரிகள் கிட்ட சரியான உரையாடலை செய்யுங்க. அதிக ஆற்றல் மட்டங்கள் இருந்தாலும் நீங்கள் மிகவும் எரிச்சலாகவும் வேலையில் கவனம் செலுத்த முடியாதது போலவும் சில நிலைகள் வரும். பொறுமையாக இருக்கணும். சரியான ஓய்வு எடுக்கிறது பிரச்சனையை குறைக்கும். குருவின் பார்வை சிறப்பான ஆதரவை தருது. 2வது வாரத்துக்கு பிறகு இந்த மாதம் பதவி உயர்வு கொஞ்சம் உங்களுக்கு இருக்கும். முதல் 2 வாரங்கள் ரொம்பவுமே கவனமாக எச்சரிக்கையாக செயல்படணும்.
தொழில் உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் ரீதியாக உங்கள் லக்கணத்தில் சிறப்பான முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வரக்கூடிய வாய்ப்புகளை சரியாக நீங்கள் பயன்படுத்தணும். அதே நிதி ரீதியாக இந்த மாதம் சாதகமான வாய்ப்புகள் வரும். 9ஆம் வீட்டில் உச்ச குரு இருக்கிறாரு. 1, 3 மற்றும் 5ஆம் வீடில் இவரோட பார்வை பதியுது. இந்த பார்வை அதிர்ஷ்டத்தையும் படைப்பாற்றலையும் கொடுக்கும். குழந்தைகள் தொடர்பான நிதி விஷயங்களில் ஆதரவு பெருகும். இருந்தாலும் 1ஆம் வீட்டில் வீட்டு நடவடிக்கை மற்றும் 12ஆம் வீட்டில் சுக்கிரன் இருக்கிறாரு. செலவுகள் கொஞ்சம் வீட்டு விஷயமா அதிகரிக்கும். ஒருவேளை தனிப்பட்ட வசதியோ அல்லது பயணங்கள் இது போன்ற செலவு கூட வரலாம். செலவு செய்யும்போது கவனமாக செய்யுங்க. தேவைப்பட்டால் செலவு விஷயத்தில் எது தேவையோ அதுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. உங்களுடைய நண்பர்களுக்கு உங்களுக்கு சில உதவிகள் செய்வாங்க. தக்க சமயத்தில் அவங்களோட உதவி உங்களுக்கு ஆதரவு கொடுக்கும். குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ரொம்பவும் பரவாயில்லன்னு கூட சொல்லலாம். இதுக்கு முன்னாடி இருந்தது போல் எந்த ஒரு பிரச்சனையும் வராது. நீங்கள் ஒரு குடும்ப விழாவில் கலந்து கொள்கிற மாதிரியான சூழல் வரும். உங்கள் உறவினர்கள் வீடுகளுக்கு நீங்கள் செல்வீங்க. உங்கள் 1ஆம் வீட்டில் செவ்வாய் சூரியன் சேர்க்கை இருக்கிறதுனால திடீர்னு உங்களுக்கு அப்பப்போ கோபம் வரக்கூடிய சூழல் உருவாகும். குடும்ப உறுப்பினர்கள்கிட்ட சரியான உரையாடல் செய்யுங்க. கோபத்தை குறைச்சிக்கோங்க. இந்த மாதம் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் ஒருவருடன் தவறான புரிதல் அல்லது வீணாக வாக்குவாதம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. உங்கள் வாழ்க்கை துணைக்கு உடல்நல பிரச்சனைகள் அதாவது சிறிய வாக்குவாதம் இது போன்றது ஏதாவது ஒரு விஷயம் நடந்துகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். விட்டு கொடுத்தும் அனுசரித்து செல்வதால் நன்மைகளை பெறலாம். அதுவும் 26ஆம் தேதிக்கு பிறகு சுக்கிரன் இந்த நெருப்பு சேர்க்கையில் வராரு. அதனால் நீங்கள் வார்த்தைகளில் கடுமையான வார்த்தைகளை உபயோகம் செய்யாமல் இருக்கிறது நல்லது. எந்த ஒரு பின்னடைவும் ஏற்படாமல் நீங்கள் உங்களை பாதுகாத்துக்கலாம். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ரொம்பவுமே கவனமாக இருக்கணும். வேலை அழுத்தம், உங்களோட லக்கணத்தில் உங்கள் தீவிரமாக செவ்வாய் சூரியன் இந்த ஆற்றல் காரணமாக இந்த தலைவலி, இரத்த அழுத்தம், உஷ்ணம் போன்ற பிரச்சனைகள் வரலாம். இந்த பிரச்சனையிலிருந்து மீள சரியாக ஓய்வெடுக்கிறது, சரியான நேரத்துக்கு சாப்பிட்றத முறையாக ஃபாலோ பண்ணுங்கள். தேவையற்ற பதற்றம் மற்றும் வாக்குவாதத்தை தவிர்க்க முயற்சி செய்யுங்க. கவனமாக வண்டி வாகனம் ஓட்டுங்க. வியாபாரத்தில் உள்ளவங்களுக்கு உங்கள் தனிப்பட்ட ஆற்றல் சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய ஒரு மாதம். பொருளாதார ரீதியாக உங்கள் 2வது வாரத்துக்கு பிறகு சில எதிர்பாராத வருமானம் ஒப்பந்தம் வந்து சேரும். அப்படி இருந்தாலும் நீங்கள் கவனமாக செயல்படுங்க. ஆக்ரோஷமான அணுகுமுறையை ஒத்துவைங்க. தேவையில்லாமல் எந்த ஒரு வாக்குவாதமும் உரையாடலையும் செய்யாதீங்க. வாடிக்கையாளர் கூட்டாளிகள் கிட்ட கவனமாக இருக்கணும். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் எழுதும்போதோ உயர் படிப்புக்கு விண்ணப்பிக்கும் போதோ கவனமாக இருக்கணுங்க. 5ஆம் வீட்டில் சனி இருக்கிறதுனால முயற்சிகள் எல்லாமே முன்னேற்றத்தை தரும். லக்னத்தில் செவ்வாய் ஆற்றலை கொடுப்பார். ஆனால் உங்களை எல்லா விதத்துலையுமே ஒரு சோர்வடையக்கூடிய வாய்ப்பு. அதனால தான் கவனமாக எல்லா விஷயத்தையும் குறிப்பாக ஒரு முறைக்கு 2 முறை சரி பார்த்துட்டு செய்யுங்க அப்படின்னு சொல்கிறோம். ஆசிரியரோட ஆதரவு பக்கபலமாக உங்களுக்கு இந்த மாதம் இருக்கும். நீங்கள் சிறப்பாக செயல்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சோம்பேறித்தனத்துக்கு மட்டும் இடம் கொடுக்காதீங்க. சோம்பேறித்தனத்தை ஒதுக்கி வச்சுட்டு சுறுசுறுப்பாக செயல்பட்டால் பெரும்பாலும் நன்மைகளை நீங்கள் பெறலாம். இந்த மாதம் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் தீர இதை பரிகாரமாக செஞ்சு பாருங்கள். நன்மையை பெறலாம். 1ஆம் வீட்டில் செவ்வாய் சூரியனோட சேர்க்கை இருக்கு இல்லையா, இதனால் எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது, நன்மை கிடைக்கணும் அப்படின்னா தினமுமே குறிப்பாக செவ்வாய்க்கிழமையில் அனுமனை வழிபடுறதுனால நன்மைகளை நீங்கள் பெறலாம். இப்படி நீங்கள் அனுமனை வழிபட்டால் ஆக்ரோஷம் கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும். நீங்கள் பாதுகாப்பாக உணர்வீங்க. தொடர்ந்து ஹனுமன் சாலிசா பாராயணம் செய்வதால் மனதில் ஒரு தெளிவு பிறக்கும். 9ஆம் வீட்டில் குரு இருக்கிறாரு. உங்கள் குருமார்கள், தந்தை போன்றவங்க பெரியவங்களை மதித்து நடந்துக்கோங்க. அதிர்ஷ்டம் மற்றும் ஞானத்திற்காக வியாழக்கிழமையில் மஞ்சள் நிற பொருட்களை தானம் கொடுப்பதால் நன்மைகளை நீங்கள் பெருமளவு பெற முடியும். 5ஆம் வீட்டில் சனி பகவான் இருக்கிறாரு. சனிக்கிழமையில் சனி மந்திரத்தை அதாவது ஓம்கம் சனீஸ்வராய நமக அப்படிங்கிற மந்திரத்தை தீபம் ஏற்றி வைத்து நவகிரகத்தில் இருக்கும் சனி பகவான் முன்னாடி 18 முறை இந்த ஒரு விஷயத்தை ஜபிங்க. படிப்பில் ஆக்கப்பூர்வமான முயற்சியில் உங்களுக்கு முன்னேற்றம் வரும். புதன் இப்போ வக்கரமாக இருக்கிறாரு. இந்த டைமில் நீங்கள் விநாயகரை மனமாற வழிபட்டு வருவதால் எல்லா விஷயத்துலையுமே நன்மைகள் கிடைக்கும். எந்த ஒரு உரையாடலாக இருந்தாலும் சரி, ஆவணங்களாக இருந்தாலும் சரி, ஒரு முறைக்கு 2 முறை சரி பார்த்துட்டு செய்யுங்க. நன்மைகளை பெரும்பாலும் பெறலாம். இதெல்லாமே இந்த மாதம் ஏற்படக்கூடிய பிரச்சனையிலிருந்து விடுபட்டு நன்மைகளை கொடுக்கக்கூடிய விஷயம். இதை பரிகாரமாக பார்க்காதீங்க, இறை வழிபாடாக செய்யுங்க. நன்மைகளையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் நீங்கள் பெறுவீங்க. பெரும்பாலும் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் சிறப்பான முன்னேற்றம் தரக்கூடிய யோகம் இருக்குது. வரக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கிட்டால் நன்மைகளை பெரும்பாலும் பெறலாம். அனைத்து வகையிலுமே சிறப்பான முன்னேற்றம் பெற்று நலமுடன் வாழ இறைவனின் பரிபூரண அருளும் உங்களுக்கு கிடைக்க வாழ்த்துக்களையும் உங்களுக்காக இறைவனிடம் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். இந்த பதிவு பார்த்துட்டு இருக்க விருச்சிக ராசி அன்பர்கள், உங்களுக்கு பிடிச்ச இஷ்ட தெய்வத்தின் பெயர் என்ன அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்களுடைய இஷ்ட தெய்வத்தின் அருளால்
உங்களோட வாழ்க்கையில் எல்லாமே நல்லதாக நடக்க நாங்களுமே உங்கள் இஷ்ட தெய்வத்திடம் பிரார்த்தனை செஞ்சுக்கிறோம். என்ன விருச்சிக ராசி அன்பர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்கள், குடும்ப உறுப்பினர்கள் விருச்சிகம் ராசியாக இருந்தால் அவங்களுக்குமே இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வருது இல்லையா பெல் ஐக்கான், அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே. நன்றி, வணக்கம்.